ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் டேஸ்ட்டாக சட்டுன்னு ஒரு தக்காளி சட்னி இப்படி செஞ்சால் உடனே காலியாகும். எப்போதும் ஒரே மாதிரி டிஃபனுக்கு தக்காளி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுந வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். சட்னி செய்கிறதுக்காக கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், காரத்துக்காக மிளகாய் 3 நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். இது கூட பெரிய வெங்காயம் 2 நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு 2 பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க. இது கூட 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே எண்ணெயிலே வதக்கிக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி சட்னியை நாம் பெரிய வெங்காயத்துலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயத்துலையும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டான தக்காளி சட்னி சட்டுன்னு செஞ்சிடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த தக்காளி சட்னி நம்ம ரோட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்ற சட்னி போலவே இருக்கும். எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். நாம் சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி சட்னிக்கு தண்ணி நம்ம அதிகம் சேர்க்க மாட்டோம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகாய் வத்தல் அதிகமாக சேர்த்து கூட நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். புதினா சேர்த்து செய்யும்போது சட்னி இன்னும் வாசமாகவும் அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும். 1 கைப்பிடி அளவு நான் புதினா தலை சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சட்னியில் ஊற்றிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 வரமிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து செய்யும்போது சட்னி வாசமாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாராக அலசின தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஈஸியான தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரின்ஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுந பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.